சரி பொண்ணை கட்டிட்டு வந்துட்டாருன்னு நானும் சொன்னேன், வேணாமா நாளைக்கு பிரச்சனை வரும். நான் அந்த பிள்ளை காலில் விழுந்தேன். நான் போனா என்னை வெட்டி கொண்டு விடாங்க, நான் இவனை நம்பி வந்துட்டேன்னு சொல்லிச்சு. வழிகளை ஆக்கிட்டாங்க. இன்னும் பேச முடியல என்னால. எல்லாரையும் நடவடிக்கை இருக்கணும். இன்னும் இது வரைக்கும் யாரையும் மாற என் பிள்ளை பாடி எப்படி இருக்கு இருக்காங்க. என் மகன் பால் பிச்சுருந்தான், ஒரு டிகிரி முடிச்சுட்டு லவ் மேரேஜ் பண்ணிட்டா எங்களுக்கு தெரியாமல் கல்யாணம். அவங்க என்ன ஜாதின்றது எங்களுக்கு தெரியாது. சரி பொண்ணை கட்டிட்டு வந்துட்டாருன்னு நானும் சொன்னேன், வேணாமா நாளைக்கு பிரச்சனை வரும். நான் அந்த பிள்ளை காலில் விழுந்தேன். நான் போனா என்னை வெட்டி கொண்டு விடாங்க, நான் இவனை நம்பி வந்துட்டேன்னு சொல்லிச்சு. நான் கையில் வளர்க்கப்பட்ட அந்த பிள்ளைய 4 மாதம் வீட்டில் வச்சு என் மாதிரி டெய்லி அடுத்த தொழிலுக்கு பால் பிச்சை போல இந்த பிள்ளைய சந்தோஷமா வச்சு. சரி இன்னும் கொஞ்சம் நாள் சமாதானம் நாங்களும் பேசாமல் இருந்தோம். அந்த பிள்ளைய வந்து அப்பப்போ டார்ச்சர் பண்ணி போன் போட்டுக்க அந்த பிள்ளை கிடைச்சி சொல்லலை. அந்த பிள்ளைய பால் பிச்சை போட வச்சு அவனுக்கு கண்டு வச்சு போகல. வழிகளை ஆக்கிட்டாங்க. இன்னும் பேச முடியல என்னால. பிள்ளைய வச்சுட்டாங்க. சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே எல்லாரையும் நடவடிக்கை இருக்கணும். இன்னும் இது வரைக்கும் யாரையும் மாற என் பிள்ளை பாடி எப்படி இருக்கு இருக்காங்க. நாங்கள் எஸ்பியை பார்த்தீங்களா? அவர் என்ன ஐயா என்ன சொன்னார்? ஐயா என்ன சொன்னாரு, நாங்கள் சம்மந்தப்பட்ட நடவடிக்கை எடுக்கிறதுன்னு சொல்றாங்க. அதான் அது வரைக்கும் தான் நாங்கள் பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு தெரியுதுங்க. அதான் உண்மை. உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் செல்வம். என் சம்சாரம் பேர் செல்வி. என் மகன் பேர் ராமச்சந்திரன். எனக்கு 2 பொம்பளை பிள்ளைய, ஒரு பையன். இவன் தான் கடைசி பையன். மூத்த பிள்ளை பேர் கேமலாதா, இன்னொரு பிள்ளை பேர் சாலினி. கல்யாணம் எப்போ நடந்ததுங்க? 4 மாதம் தான் ரீசன். 4 மாதம் தான் ஆகுது. பத்திரம் ஒன்று பேச எழுதி கொடுத்துட்டாங்க. அவங்களும் அவங்க பேரண்ட்ஸு எங்களுக்கு இந்த பிள்ளைக்கு சம்மந்தம் எழுதி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 2 இடம் 3 இடம் டார்ச்சர் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி மிரட்டியிருக்காங்களா? மிரட்டியிருக்காரு. வீட்டுக்கு 2 இடம் வந்திருக்காரு அந்த பிள்ளையோட அப்பா. நான் இல்லை அந்த நேரம், வெளியே போயிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஊரில் போய் மருமையை வீட்டில் மிரட்டியிருக்காரு. எதனால மிரட்டியிருக்காங்க? முன்னாடி என் பிள்ளை எதுக்கு கூட்டம் வந்தா நீங்க தான் எழுதி கொடுத்துட்டீங்கன்னு நான் சொல்லி என் மாணவன் பால் பிச்சை போடுறதெல்லாம் டார்ச்சர் பண்ணி போயிருக்காரு. செல்லில் போட்டோ எடுத்திருக்காரு. எந்த இன்னும் வருவான்னு உனக்கு கண்காணிச்சுட்டே இருந்தனாலும் நீங்கள் 4 மணிக்கு சாப்பிட்டு பால் பிச்சை போனேன். எங்கள் ஊரில் இருந்து புலிப்பட்டிக்கு அந்த கண்ணாவட்டி சாட்டு வெளியில் போவேன். அங்கே கரை வச்சு செஞ்சு விட்டாங்க. 4 பேர் செஞ்சு அட்டாக் பண்ணி கொண்டு விட்டு ஒரு ஆள் சரண்டர் ஆகிட்டான்னு சொல்கிறாங்க. இன்னும் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே இருக்காரு மத்தியானமா. அதுக்கு தான் எஸ்பி ஆஃபீஸில் வந்து பெட்டிஷன் கொடுக்க வந்தீங்க. அதான் உண்மை. இந்த சம்பவம் எப்படி தெரிஞ்சு உன் பையனை வெட்டிட்டாங்க? பக்கத்து ஊரில் என் மருமையை ஊர் அங்கே இருக்காரு, குடியிருக்காரு. என் மருமையிட்ட தான் பால் பிச்சு பார்க்குறேன். அந்த விஷயத்தில் அங்கே யாரோ ஒருத்தவங்க பக்கத்து ஊருக்காரவங்க என் மகனை பார்த்துட்டு அங்கே ஃபோன் போட்டாங்க. அந்த என் மருமையை வீட்டுக்கு எடுத்து அப்படி கடைக்கு டீக்கடை அந்த பையன் வந்து வீட்டில் சொல்லியிருக்காரு என் மருமையை. அப்புறம் என் மருமையை துடிச்சு ஓடி இருக்காரு. போட்டா என் மகனை ஒரு கையை வச்சு கழுத்தை துண்டை வச்சு கழுத்தை திருப்பி விட்டு என்னென்னமோ செஞ்சு பழியாட ஆக்கி கொண்டாந்தோடமா வச்சு போட்டாங்க சார். என்னால் ஒன்றும் செய்ய முடியல. நான் ஆசமா பேசிட்டு என்னால் ஒன்றும் செய்ய முடியல. ராத்திரி செத்து கிடக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.